தப்பி தவறி கூட இந்த கனவுகள் நமக்கு வரக்கூடாது. அப்படி வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? கனவில் புகை வந்தால் சுற்றி இருப்பவர்களுக்கு ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்த்துகிறது. நன்கு வளர்ந்த பூச்செடி திடீரென்று அக்கினியால் கருகி சாம்பல் ஆகுவது போல் கனவு கண்டால் ஆபத்தான கனவு ஆகும். சவப்பெட்டியை கனவில் கண்டால் நமக்கு நெருங்கியவர்கள் இறக்கப் போகிறார்கள் என்று அர்த்தம். இறந்தவர்கள் நம் கனவில் வந்து அழுவது போல கனவு கண்டால் நல்லதல்ல. பசுமாடு விரட்டுவதைப் போல கனவில் கண்டால் உடல் நலம் கெட்டு நோய்கள் தாக்கும். நிர்வாண கோலத்தை கனவில் கண்டால் அவமானம் தேடி வரும். சமையல் செய்வது போல் கனவு கண்டால் அவமானம் வந்து சேரும். நோய் பிடித்ததாக கனவு கண்டால் நண்பர் ஏமாற்றுவார். குதிரையில் இருந்து விழுவதைப் போல் கனவு கண்டால் கொடிய வறுமை வரும், செல்வாக்கு சரியும். அடிபட்டு ஊனமாவதைப் போன்று கனவு கண்டால் சோகமான செய்தி வந்து சேரும். முத்தமிடுவது போல் கனவு கண்டால் செல்வாக்கு சரியும். முட்டை சாப்பிடுவது போல் கனவு கண்டால் வறுமை நீடிக்கும். பல் விழுவது போல் கனவு கண்டால் நம் குடும்பத்தில் அல்லது நம் உறவினர்களில் யாரேனும் இறக்கப் போவதை குறிக்கிறது. மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைக்கு செல்லப் போவதையும் குறிக்கிறது. மிக உயரமான இடத்திலிருந்து கீழே விழுவது போல் கனவு வந்தால் திடீர் நஷ்டம், பண இழப்பு, பொருள் இழப்பு ஏற்படும் என்பதை உணர்த்துகிறது. வீடு தீப்பிடித்து எரிவது போல் கனவு வந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு சிக்கலில் சிக்கிக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை குறிக்கிறது. எனவே இது போன்ற கனவுகள் வருவது நமக்கு நல்லது அல்ல. இது போன்ற கனவுகள் வந்தால் கவனமாக இருங்கள்.